கைனடிக் எனர்ஜினா என்ன, கைனடிக் எனர்ஜியோட டைப்ஸ் என்ன, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி, ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன, அதோட டைப்ஸ்னா என்ன, அப்படி டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜினா என்ன. ஸோ எனர்ஜி அப்படின்னா எபிலிட்டி, அதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கான எபிலிட்டியை தான் வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கேரி பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டியை தான் நம்ம வந்து எனர்ஜின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எனர்ஜி ஆர் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி எபிலிட்டி டு டூ த ஒர்க் ஆர் எபிலிட்டி டு கேரி த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ ஒரு பாடி வந்து எனர்ஜியாக இருக்குது, பாடி செட் டு பி எனர்ஜி, செட் டு பி பொசஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ it has a capacity to do the work, or it has the capacity to transfer the carry the heat transfer from one place to another place. ஸோ ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை நம்ம எடுத்துகிட்டு போகிற அந்த எபிலிட்டி இருந்தாலும் அது நம்ம வந்து எனர்ஜின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதை வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஒர்க் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஹீட் வந்து பண்ணுறதால அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சிட்டரி எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எனர்ஜியில் 2 விதமான டைப் இருக்குது. ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஸ்டோர்டு எனர்ஜி, கைனடிக் எனர்ஜினா ஒர்க்கிங் எனர்ஜி. அதை தான் வந்து நம்ம வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், ஒர்க்கிங் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா, எனர்ஜி is the energy. Kinetic energy is the energy a body possesses by virtue of motion and velocity. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு மூவிங் வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஸோ இட் ஹேஸ் தி கைனடிக் எனர்ஜி. அப்படி இல்லைனா ஒரு ஃப்ளோயிங் ஃப்ளூயிடாக இருக்கட்டும், ஓகேவா, இட் ஹேஸ் தி கைனடிக் எனர்ஜி. அப்படி இல்லைனா மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் த மிஷினரி ஹேவ் தி கைனடிக் எனர்ஜி, ஆல் பிகாஸ் ஆஃப் டியூ டு மோஷன். ஸோ மோஷன் இருக்கிறதால இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள். ஸோ கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸிஸ்ட்ஸ் இன் வேரியஸ் ஃபார்ம். என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ரேடியன்ட் எனர்ஜி நீங்கள் சொல்லலாம், தெர்மல் எனர்ஜி சொல்லலாம், அதுக்கப்புறம் மோஷன் எனர்ஜி சொல்லலாம், சவுண்ட் எனர்ஜி சொல்லலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் எனர்ஜி, இதெல்லாம் ஒர்க்கிங் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி EK is equal to half mv². mனா மாஸ், vனா வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஸ்கொயர். ஸோ half mv² கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேடியன்ட் எனர்ஜினா நம்ம எதை சொல்கிறோம், அதுக்கோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ரேடியன்ட் எனர்ஜி அப்படின்னா இஸ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக், ரேடியேஷன் எனர்ஜி is the electromagnetic wave that travels in the transverse direction. ஸோ transverse directionல இருக்கிற ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா